ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இப்போதில் நம்ம டாக்ஸி ஓட்டுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாமே அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம வண்டி ஓட்டிட்டு இருக்கோம். அதாவது முன்னெல்லாம் இருந்ததை விட இப்போ டெக்னாலஜி எவ்வளவோ முன்னேறி இருக்காங்க. இந்த முன்னேற்றத்தினால தான் நிறைய டாக்ஸி கம்பெனிங்க உள்ள வந்திருக்கு. புதுசா பழைய கம்பெனிஸ் ஒன்று ரெண்டு தான் இருக்கு. பழசு எல்லாமே நிறைய மாறி போச்சு. டெக்னாலஜி டெவலப் பண்ண முடியாத, டெக்னாலஜியை அப்டேட் பண்ண முடியாதனால நிறைய டாக்ஸி கம்பெனிங்க ஃபீல்டு விட்டே போயிட்டாங்க. புது புது கம்பெனிங்க புதுசா உள்ள வந்தாங்க. டெக்னாலஜி வைஸ் பெட்டரா பண்ண முடிஞ்சவங்க இன்னும் ஸ்டாண்டப்ல பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஆளு ஒரு டாக்ஸி கம்பெனி ஓட்டுறதை விட்டுட்டு இப்போ 4-5 டாக்ஸி கம்பெனியோட அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நம்மளால சாதாரணமாவே வண்டிங்க ஓட்ட முடியுது இல்லையா? இப்ப புதுசா வண்டி ஓட்ட வரவங்களுக்கு இதை பத்தி தான் தெரியும். இந்த டாக்ஸி ஆப்ல எப்படி வண்டி ஓட்டுறாங்க அப்படின்றத பத்தி தான் தெரியுது தவிர, முன்னாடி எல்லாம் டாக்ஸி எப்படி இருந்திருக்கு அப்படின்றத பத்தி அவங்களுக்கு யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுல இருந்திருக்கு முன்னாடி எல்லாம். இப்போ ஆனா பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டெக்னாலஜி இருக்கிறதுனால எல்லாராலையும் யார் வேணாலும் இப்போ வண்டி ஓட்டலாம், ரூட்டு தெரியலன்னா கூட ஓட்டலாம்ன்ற நிலைமைக்கு இப்போ வந்திருக்கு. அப்போ இப்படி இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருக்கும் போது டாக்ஸி ஓட்டுறவங்களோட நிலைமை என்ன? டாக்ஸி ஓட்டுறவங்களுக்கு ஏர்னிங்ஸ் அதிகமா வருதா, இல்ல அவங்களோட ஏர்னிங்ஸ் இல்லாம அவங்களோட வருமானம் என்ன இருக்கும் அப்படின்றத பத்தி எல்லாம் இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். அது கூட நம்ம டாக்ஸி பிசினஸ் எல்லாம் முன்னாடி எல்லாம் எப்படி இருந்துச்சுன்றத பத்தி, அதோட ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் எப்படி இருந்திருக்கு அப்படின்றத பத்தியும் நாம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணுவோம். அதை பத்தியும் இந்த புதுசா வரவங்க தெரிஞ்சுக்குங்க முன்னாடி எப்படி இருந்ததுக்கு அப்படின்றத பத்தி. ஏன்னா நம்மளுக்கு எப்போ இது எல்லா வசதியும் இப்போ இருக்குது. அப்போ நம்ம இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எப்படியெல்லாம் இந்த ஃபீல்டுல இருந்திருப்பாங்க அப்படின்றத பத்தியும் சின்னதா நான் கொஞ்சமா விளக்க சொல்றேன். அதுவும் பார்த்துட்டு நீங்க இப்போ இருக்கிற நிலைமையும் நீங்க கொஞ்சம் பாருங்க. அதுக்கப்புறமா புதுசா வரவங்க இதை பத்தி யோசிச்சுட்டு புதுசா வரதா இருந்தா முடிவெடுங்க. அதாவது இப்போது இருக்கிற டிரைவருங்களோட நிலைமை, இப்போ இருக்கிற சௌகரியங்களை நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, டாக்ஸி ஃபீல்டு எப்படி ஒர்க் பண்ணிட்டு இருந்தது அப்படின்றத பத்தி ஒரு சின்னதா ஒரு விளக்கம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம எல்லாரோட கடமை மாதிரி. அதாவது முன்னாடினாக்கா ஒரு 2000 முன்னாடின்னு வச்சுக்கலாமே. 2000 முன்னாடி எல்லாம் நம்மளுக்கு அவ்வளவு ஞாபகம் இருக்காது. நம்மளோட சின்ன வயசுல சொல்றேன். அந்த டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா வண்டி எப்படி ஓட்டுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, டாக்ஸினாக்கா ஒரு ஸ்டாண்ட் இருக்கும். எங்கேயாவது ஒரு ஸ்டாண்டு, திருவான்மையூர் ஸ்டாண்டு, அந்த மாதிரி அடையார் ஸ்டாண்டு, மயிலாப்பூர் ஸ்டாண்டு, அந்த மாதிரி ஸ்டாண்டு இருக்கும். ஸ்டாண்டுங்கள்ல தான் ஊர்ல ஒரு ஸ்டாண்டு தான் இருக்கும். நம்ம கிராம பிரதேசத்துல இப்போ அப்படித்தானே இருக்கு. கிராமத்துல எல்லாம் இப்போ அப்படிதான் இருக்கும். ஒரு ஊர்ல ஒரு ஜங்ஷன் இருந்துச்சுனாக்கா அந்த ஜங்ஷன்ல ஒரு ஸ்டாண்ட் இருக்கும். அங்கதான் வண்டி கொண்டு நிப்பாட்டிட்டு அங்க இருந்து தான் நம்ம ஆப்ரேட் பண்ற மாதிரி. இங்க சிட்டிலையும் அப்படிதான் இருந்திருக்கு 2000க்கு முன்னாடி வரைக்கும். அப்போ ஒரு ஆள் கஸ்டமருக்கு வண்டி தேவைப்படுது அப்படின்னாக்கா என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அங்க போய் ஸ்டாண்டில் போயிட்டு தெரிஞ்ச டிரைவருங்க கிட்ட சொல்லி வாய் வழியா சொல்லி, நாம இந்த டேட்ல இந்த நாளைக்கு எனக்கு இது வேணும், வண்டி வேணும் இந்த இடத்துக்கு போறதுக்கு, அவங்க ஒரு குத்து மதிப்பா ஒரு வாடகை சொல்லுவாங்க. அந்த வாடகை பேசி கட்டுப்படி ஆச்சுன்னா போற மாதிரி தான் அந்த மாதிரி டாக்ஸி இயங்கிட்டு இருந்தது. அப்போ அது என்னன்னு பாத்தீங்கன்னா, டாக்ஸிங்க நிறைய இருக்காது. ஏன்னா கம்மியான அளவுல தான் மக்கள் புக் பண்ணுவாங்க. அப்போ வசதியான ஆளுங்க மட்டும்தான் டாக்ஸி எடுப்பாங்க. காசு நிறைய இருக்கிறவங்க அந்த மாதிரி ஆளுங்க தான் டாக்ஸி எடுப்பாங்க. அப்பெல்லாம் நம்மளுக்கு சைக்கிள்ல போறது நம்ம பெரிய விஷயமா நினைச்சிட்டு இருந்தோம் 2000க்கு முன்னாடி. அதனால டாக்ஸி எடுக்கிறது யாராச்சும் ஒருத்தங்க தான் எடுப்பாங்க. அதனால டாக்ஸி எல்லாம் ஏதாவது ஒரு ஸ்டாண்டில் 1-2 டாக்ஸி தான் வச்சு ஓட்டுவாங்க. அப்படி இருந்த நிலைமை. அந்த ஓட்டிட்டு இருக்கும்போது அது சீரா போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த என்ன சொல்றது, உலக தாராளமயமாக்கல் வந்ததுக்கு அப்புறம் எல்லா கம்பெனிஸும் உள்ள வர ஆரம்பிச்சாங்க. இங்கிருந்து வெளிநாட்டுக்கு பல கம்பெனிகள் போக ஆரம்பிச்சாங்க. வெளிநாட்டுல இருக்க பொருட்கள் இங்க விற்கலான்ற நிலைமையாகி போகும்போது மக்கள் கிட்ட பணத்தோட ரொட்டேஷன் அதிகமாயிடுச்சு. மக்கள் டிரான்ஸ்போர்டேஷனும் அதிகமாயிட்டே வந்தது. 2000க்கு மேல 2000, 2002, 2003 அந்த டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மக்கள் அதிகமா டிராவல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ அவங்களுக்கு இந்த ஸ்டாண்டுக்கு போய் கூப்பிடுறது அப்படின்றது கொஞ்சம் சிக்கலாவே இருந்தது. அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கு ஒரு மாற்று வழி ஏதாவது தேவைப்படுமே அப்படின்றது ஒரு யோசிச்சாங்க சில கம்பெனிங்க. அந்த டாக்ஸி கம்பெனிங்க புதுசா ஸ்டார்ட் பண்ணாங்க. அது இந்த ஃப்ரண்ட் ட்ராக்கு, ஃபாஸ்ட் ட்ராக்கு, அந்த மாதிரி குட் ட்ராக், அந்த மாதிரி குறை ட்ராக் போட்டு சில டாக்ஸி கம்பெனி எல்லாம் அந்த டைம்ல உருவாயிடுச்சு. 2004, 2005 அந்த டைம்ல தான் இந்த மொபைல் போன் வர்றதுக்கு முன்னாடி சொல்றேன். மொபைல் போன் கூட கிடையாது. அப்போ மொபைல் போன் வர்றதுக்கு முன்னாடி அந்த வயர்லெஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நம்மளுக்கு கம்யூனிகேஷனுக்கு கஸ்டமர் லேண்ட்லைன் மூலமாக போன் பண்ணி கம்பெனில போன் பண்ணி புக் பண்ணுவாங்க. இந்த டேட்ல இப்ப முன்னாடி நம்ம டாக்ஸி ஸ்டாண்டில் சொல்லியிருந்தோம் இல்லையா, போயிட்டு இந்த டேட்ல வண்டி வேணும்னு, அதே மாதிரி ஃபோன் பண்ணி லேண்ட்லைன்ல ஃபோன் பண்ணி அந்த ₹1 காயின் போட்டு பேசுற மாதிரி. அப்பெல்லாம் சார்ஜ் அதிகம், ₹5, ₹4 அந்த மாதிரி இருந்தது. அந்த ஃபோன் பண்ணி லேண்ட்லைன் ஃபோன்ல ஃபோன் பண்ணி வண்டி புக் பண்ணுவாங்க. இந்த டேட்ல எனக்கு வண்டி தேவைன்னு சொல்லியாச்சுனாக்கா அந்த டேட்ல இவங்களுக்கு அந்த வண்டி எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த வண்டிகளுக்கு
வண்டிங்க நிறைய ஆக ஆரம்பிச்சாங்க அந்த டைம்ல. வண்டிங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி சொல்லுவாங்க. வண்டியை காண்டாக்ட் பண்றதுக்கு உபயோகிச்சிருந்தது, யூஸ் பண்ணிட்டு இருந்தது பாத்தீங்கன்னா வயர்லெஸ். இந்த போலீஸ்காரங்க எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, ஆம்புலன்ஸ்ல எல்லாம் வச்சிருக்கிற மாதிரி அந்த வயர்லெஸ் ஹலோ ஹலோ ஓவர் ஓவர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வயர்லெஸ் வச்சு கம்யூனிகேஷன் பண்ணாங்க ஆஃபீஸுக்கும் இந்த வண்டி டிரைவருக்கும். அந்த டிரைவருக்கு வயர்லெஸ் மூலமா சொல்லுவாங்க, டிரைவரை நோட் பண்ணி வச்சுட்டு இந்த அட்ரஸ் தேடி தேடி தான் போய் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். தேடி தேடினாக்கா இப்போ போற வழியில அட்ரஸ் தெரிஞ்சவங்க கிட்ட கேட்பாங்க, இல்லைன்னா ஆட்டோ டிரைவர்ஸ் கிட்ட கேட்பாங்க, இல்லை கஸ்டமர் கிட்டே ஃபோன் பண்ணி கேட்க முடியாது, ஃபோனு கிடையாது, இல்லை லேண்ட்லைன் நம்பர் இருந்துச்சுன்னா ஃபோன் பண்ணி கேட்பாங்க, இல்லைன்னா நம்ம தேடி தான் போக வேண்டியிருக்கும். லேண்ட்லைன் நம்பர் இருந்துச்சுன்னா கூட நம்ம ஃபோன் பண்றதுக்கு நம்ம கிட்ட ஃபோன் இருக்காது, அதனால நம்ம வெளியே இருந்து லேண்ட்லைன்ல இருந்து பேசுவாங்க சில பேர், அந்த மாதிரி கூட நடக்காது. ஆனா வயர்லெஸ்ல இந்த அட்ரஸ் சொன்னாங்க இல்லையா, அதை வச்சுட்டு கண்டுபிடிச்சிட்டு அட்ரஸ் தேடி கண்டுபிடிச்சிட்டு போய் கஸ்டமர் லொகேஷன்ல நின்று அவங்கள பிக்கப் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. அது கொஞ்சம் கொஞ்சம் சிரமமாவே இருந்தது. என்ன டிரைவர்ஸுக்கு சிரமமாக இருந்தது, வண்டி புக் பண்றவங்களுக்கு எல்லாரும் புக் பண்ண மாட்டாங்க, வண்டி நிறைய ஆக ஆரம்பிச்சது. புக் பண்றதுக்கு கஸ்டமருக்கு ஆப்ஷன்ஸ் கம்மியா இருந்தது, ஏன்னா போன் லேண்ட்லைன் வச்சிருக்கிறவங்க தான் புக் பண்ற மாதிரி இருந்தது. அதனால வண்டிங்க அதிகமாயிடுச்சு, புக்கிங் கம்மியா இருக்கு. அப்போ கொஞ்சம் அந்த நிலைமை கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆக ஆரம்பிச்சும் போது அந்த டைம் 2005 2006 டைம்ல தான் மொபைல் போனுங்க எல்லாம் வர ஆரம்பிச்சது. அந்த சின்ன மொபைல் இருக்கு இல்லையா, பட்டன் போன் 118 நோக்கியா, அந்த மாதிரி மொபைல் போன் வர ஆரம்பிக்கும் போது இந்த டெக்னாலஜியும் கூட யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். அப்ப நிறைய மக்கள் போன் பண்ணி புக் பண்ண ஆரம்பிச்சாங்க. முன்னாடி அவங்க இருக்கிற இடத்துல போய் சொல்ல வேண்டி இருந்தது, அதுக்கப்புறம் லேண்ட்லைன் மூலமா குறிப்பிட்ட ஆளுங்க மட்டும் சொல்ல வேண்டியிருந்தது. இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்கும்போது மக்களுக்கு என்ன தேவைன்றது அந்த கம்பெனிங்க கண்டுபிடிச்சாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, மக்கள் இருக்கிற இடத்துலயே அவங்க போன் பண்ணி சொல்லணும், அந்த இடத்துல நம்ம வண்டி அனுப்பணும். கஸ்டமருக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாம, இது என்ன சொல்றது, கஸ்டமருக்கு அவ்வளவு ஈஸியா ஆக்சஸ் பண்ற மாதிரி வண்டி கிடைக்கணும்ன்ற மாதிரி இருந்தது. அந்த சூழ்நிலை இருந்தது அங்கே. அந்த சூழ்நிலையை இவங்க கிளியர் பண்றதுக்காக இந்த மொபைல் போன் டெக்னாலஜியை யூஸ் பண்ணாங்க. அப்போ மொபைல் போன் மூலமாக கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் கம்பெனிக்காரங்க வைக்கிறாங்க. கம்பெனி புக்கிங் எடுக்கிறாங்க. அப்பவும் நம்ம அட்ரஸ் சொல்லி கஸ்டமர் புக் பண்ணாச்சுனாக்கா ஃபோன் பண்ணி சொல்லி தான் நம்ம புக் பண்ணுவாங்க. புக் பண்ணும்போது அவங்க என்டர் பண்ணி வச்சுருவாங்க, அது அந்த ஏரியாவில் இருக்கிற டிரைவருக்கு பாஸ் பண்ணுவாங்க. பாஸ் பண்ணும்போது அதுவும் வயர்லெஸ்ல தான் பாஸ் பண்ணுவாங்க. வயர்லெஸ்ல பாஸ் பண்ணி நம்பர் அட்ரஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஃபோன் பண்ணி கேட்கறதுக்கு மட்டும் இந்த மொபைல் ஃபோனு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க டிரைவருங்க. அது அப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது எப்படி யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு அட்ரஸ் கொடுத்தாங்க, பிக்கப் போனாங்க, பிக்கப் எடுக்கும்போது வயர்லெஸ்ல கேட்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபோன் பண்ணி கஸ்டமருக்கு கேட்பாங்க, அட்ரஸ் கேட்டு போனோம். போயிட்டு கஸ்டமர் பிக்கப் பண்ணும்போது நம்ம வயர்லெஸ்ல ஓவர் சொல்லணும், நான் அக்செப்ட் பண்ணியாச்சு இல்லையா, புக்கிங் ஆன் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லணும். பிக்கப் முடிச்சதுக்கு அப்புறம் பிக்கப் முடிச்சாச்சுன்னு சொல்லிட்டு வேக்கன் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் சொல்லுவாங்க. அப்பதான் அந்த ஏரியால அந்த வண்டி இருக்குன்னு அவங்க என்டர் பண்ணி வைப்பாங்க. இது கொஞ்சம் நடைமுறையா கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருந்தது. டெக்னாலஜி அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு இல்லையா, அதனால அது யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. மொபைல் போன் வரும்போதும் அதை யூஸ் பண்ணிட்டு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு போகலாம். கொஞ்சம் ஈஸி ஆயிடுச்சு. முன்னாடி யாரையோ கேட்டுட்டு போறதுக்கு இப்போ கஸ்டமரே கேட்டுட்டு போற அளவுக்கு கொஞ்சம் ஈஸியா வந்துடுச்சு அந்த மொபைல் போன் வந்ததுனால. புக்கிங்கும் நிறைய வந்துச்சு, வண்டிங்களும் நிறைய வர ஆரம்பிச்சது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டாக்ஸி பிசினஸ் எல்லாம் நல்லபடியா முன்னாடி போயிட்டு இருந்தது. 2008 2009 2010 டைம்ல எல்லாம் இப்படி நல்லபடியா போயிட்டு இருக்கும்போது அதுலயே சில பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சது. என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, கஸ்டமருக்கு வண்டி புக் பண்ண முடியுது. கஸ்டமர் கால் பண்ணி 1 மணிக்கு வண்டி வேணும்னு வச்சுங்களேன், 1 மணிக்கு எனக்கு வண்டி வேணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அட்ரஸுக்கு வேணும்னு சொல்லிட்டு வண்டி புக் பண்றாங்க. இதுல என்ன பொலிட்டிக்ஸ் நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, கஸ்டமர் வண்டி புக் பண்றாங்க 1 மணிக்கு, அந்த ஏரியாவில் என்னென்ன வண்டி இருக்குன்றது இவங்களுக்கு தெரியுது, கால் சென்டர்ல இருக்கிறவங்களுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஏரியாவில் இவங்களுக்கு தெரிஞ்ச வண்டிங்க, இந்த எக்ஸிக்யூட்டிவ் தெரிஞ்சவங்களா இருக்கலாம், அந்த எக்ஸிக்யூட்டிவோட கண்ட்ரோல் இருக்கிற மேனேஜருக்கு தெரிஞ்ச வண்டிங்களா இருக்கலாம், இல்ல நிர்வாகத்துக்கு தெரிஞ்ச வண்டிங்களா இருக்கலாம், இல்ல குரூப் வண்டிங்க, இப்ப இருக்கிற மாதிரி அப்பவும் குரூப் வண்டிங்க இருந்துச்சு, இந்த குரூப் வண்டிகளா இருக்கலாம். இந்த வண்டிங்க எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க முதல்ல அந்த லிஸ்ட்ல. அந்த வண்டி எதுவும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வண்டி எங்க இருந்தாலும் வந்துட்டு இருப்பாங்க, 10 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து வந்துட்டு இருப்பாங்க, இல்ல தூரம் எங்கேயாவது இருப்பாங்க, அந்த வண்டிக்கு அசைன் பண்ணி கொடுப்பாங்க. இந்த கடைசி நிமிஷம் ஒரு 20 மினிட்ஸ் இல்ல ஹாஃப் அன் அவர் முன்னாடி இல்ல 1 ஹவர் முன்னாடி தான் அசைன் பண்ணி கொடுப்பாங்க புக்கிங். அந்த டைம் வரைக்கும் வருதான்னு பார்ப்பாங்க. இப்போ 1 மணிக்கு புக்கிங்னா 12:30 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க, வண்டி ஏதாவது வருதான்னு சொல்லிட்டு, இவங்களுக்கு தெரிஞ்ச வண்டிங்க ஏதாவது வருதான்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டே இருப்பாங்க, வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. 12:30 வரைக்கும் வருதுன்னாக்கா தூரத்துல எங்கே இருந்தா கூட அசைன் பண்ணி கொடுப்பாங்க. அவங்க வந்துட்டு கஸ்டமர் இறக்கி விட்டுட்டு திருப்பி இந்த புக்கிங் போறதுக்கு 1 மணின்றது 1:15 ஆகலாம், 1:30 ஆகலாம், அந்த மாதிரியே டிலே ஆகுது.
போகுது. கஸ்டமருக்கு ஒரு ஃபிளைட்டுக்கு போறது இல்ல டைமுக்கு போறதுக்குனாக்கா அது பண்ண முடியாம இருந்தது. அது ஒரு பெரிய டிராபேக்காவே இருந்தது. இது பெரிய பொலிட்டிக்ஸா இருந்தது. ஏன்னா வண்டிக்கு 10 வண்டி இருக்கும், அப்போ அசைன் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு தெரிஞ்ச வண்டிங்க மட்டும் அசைன் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க நிறைய கம்பெனிஸ்ல. அப்படிதான் இந்த டாக்ஸி பிசினஸ்ல அது அடி வாங்க ஆரம்பிச்சுது. இந்த ஒரு பாரபட்சம் பார்த்துட்டு இருப்பாங்க. இண்டிவிஜுவலா ஓட்டுறவங்களுக்கு புக்கிங் கம்மியாகும், கம்பெனி வண்டிங்க, குரூப் வண்டிங்க, தெரிஞ்சவங்க வண்டிங்க, அவங்களுக்கு எல்லாம் அதிகமான வருமானமும் ஓட்ட ஆரம்பிச்சாங்க. அவங்க அந்த டைம்லயே 4000 ரூபாய் 5000 ரூபாய் எல்லாம் ஓட்டுற வண்டிங்க இருக்கு. ஏன்னாக்கா அன்னைக்கு ஃபேர் அதிகம், ஒரு ஃபிக்ஸட் ரேட்டு தான் பேசுவாங்க. கிலோமீட்டருக்கு இவ்வளவு நல்லா இல்லாம ஒரு ஃபிக்ஸட் ரேட்டு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. கிலோமீட்டர் இருந்தாலும் இன்னைக்கு ஓட்டுறதை விட அதிகமான ரேட்டு அப்போ இருந்துச்சு. அப்போ இந்த ஒரு மேனேஜர்ஸும் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் 5 வண்டி 10 வண்டி எல்லாம் வச்சிருக்கிற நிலைமை வந்துருச்சு. அது ஒரு ரொம்ப மோசமா போயிட்டு இருந்தது. இதனால டிரைவர்ஸுக்குள்ள ரொம்ப பெரிய ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயமா மாறிடுச்சு இந்த டாக்ஸி பிசினஸ்ல. டிரைவர்ஸுக்கு மட்டும் இல்லாம கஸ்டமருக்கும் வண்டி கிடைக்காம டைமுக்கு போகாம இருந்தது. யாராச்சும் புதுசா இதுக்கு ரெமடி தரமாட்டாங்களான்னு யோசிச்சிருக்கும் போது இன்னும் சில கம்பெனிங்க உள்ள வந்தாங்க. மும்பை பேஸ்ட் கம்பெனிஸ், தமிழ்நாடு பேஸ்ட் கம்பெனிஸும் உள்ள வந்தாங்க புதுசா. அவங்க என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்பிளே டிவைஸ் மாதிரி கொடுத்தாங்க. அந்த டிஸ்பிளேல எப்படின்னாக்கா கஸ்டமர் புக் பண்ணுவாங்க, அப்பவும் ஃபோன் பண்ணி இந்த டைம்ல தான் புக் பண்ணுவாங்க, இந்த டைம்ல வேணும்னு சொல்லிட்டு வண்டி புக் பண்ணுவாங்க. ஆண்ட்ராய்டு போன் எல்லாம் வரதுக்கு கொஞ்சம் முன்னாடி சொல்றேன். அப்போ வண்டி புக் பண்ணுவாங்க. அப்பவும் பட்டன் ஃபோன் தான். பட்டன் ஃபோன்லயே கொஞ்சம் பெரிய போனா இருக்கும் இல்லையா, டிஸ்பிளே எல்லாம் பெருசா வச்சுட்டு கொஞ்சம் வீடியோ எல்லாம் அதுலயே பாக்குற மாதிரி ஆப்ஷன் எல்லாம் கொடுத்தா அந்த பட்டன் ஃபோன் தான் அந்த டைம்ல இருக்கு. அப்போ இந்த புதுசா வந்த கம்பெனிக்காரங்க என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்பிளே மாதிரி கொடுத்தாங்க. கஸ்டமர் புக்கிங் சிஸ்டம் எல்லாமே சேம் தான், ஃபோன் பண்ணி புக் பண்ணுவாங்க. புக் பண்ணும்போது இந்த டைம்ல 1 மணிக்குனாக்கா அரை மணி நேரம் முன்னாடி அந்த சரௌண்டிங்ல எந்தெந்த வண்டி இருக்கோ, ஒரு 10 வண்டி இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த 10 வண்டிக்கும் ஒரே டைம்ல அந்த 10 பேருக்கும் ஒரே மெசேஜ் போயிடும். அப்போ ஃபர்ஸ்ட் யாரு அக்செப்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு அந்த டியூட்டி ஓகே ஆயிடும். அது எடுத்து ஓட்டிக்கலாம், அவங்க ஆன் பண்ணி அது ஆன் பண்ணலாம். அதுக்கப்புறம் முடிச்சதுக்கு அப்புறம் வேக்கண்ட் போட்டு திருப்பி அவங்க வேக்கண்ட்ல இருந்து அந்த மாதிரி சிஸ்டம் கொண்டு வந்ததுனால டிரைவர்ஸுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருந்தது. ஏன்னா நம்மளுக்கு கண் கூட தெரியுது புக்கிங் நம்மளுக்கு வருது, நம்ம அக்செப்ட் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கல, சரி அடுத்த புக்கிங் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணுவோம். அப்படியே நம்மளுக்கு வரதுன்ற நம்பிக்கையாவது இருக்கு அப்படின்றது சொல்லிட்டு பார்த்துட்டாவது இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருந்தது டிரைவர்ஸுக்கு. கஸ்டமருக்கும் கரெக்டான டைம்ல ஒரு வண்டி போய் சேர்ந்துட்டு இருந்தது, கரெக்ட் ப்ரொசீஜர்ல போயிட்டு இருந்தது. அப்போ இந்த மெசேஜ் வரும், நம்ம அதுல இருந்து நம்பர் எடுத்துட்டு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நம்ம கேட்டு தான் போக வேண்டியிருந்தது. அப்பவுமே நம்மளுக்கு ஆண்ட்ராய்டு போன்லாம் வரல, அதுக்கு முன்னாடி இருந்த காலத்தை சொல்றேன். இப்போ இப்படி போயிட்டு இருக்கும் போதும் பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா திருப்பியும் இதே பாலிடிக்ஸ். அதாவது திருடனுங்க எப்படி வேணாலும் திருடலான்றது, என்னதான் டெக்னாலஜி கொண்டு வந்தாலும் திருடுறவங்க திருடிட்டு தான் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி இப்பவும் வந்துருச்சு. திருப்பியும் இந்த டெக்னாலஜி கொண்டு வந்த போதும் வந்துச்சு. 10 பேருக்குமே மெசேஜ் வரும், 10 பேரும் அக்செப்ட் பண்ணுவாங்க, ஆனா அவங்களுக்கு அக்செப்ட் ஆகாது. அது பாத்தீங்கன்னா இந்த குரூப்ல இருக்கிறவங்களோ இல்ல இந்த 10 வண்டி வச்சிருக்கிறவங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த மெசேஜ் அக்செப்ட் ஆகிற மாதிரி ஆப்ஷன் வந்துச்சு. பண்ற மாதிரி அவங்க பண்ணிட்டாங்க. அது இல்லைன்னா ஒரு இண்டிவிஜுவல்ஸுக்கு மட்டுமே இந்த மெசேஜ் போற மாதிரி பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி செட்டிங்ஸை மாத்தி அந்த டிவைஸ்ல மாத்தி பண்றதுனால பழைய பிரச்சனை திருப்பியும் வந்துருச்சு. கஸ்டமருக்கு தெரியல வண்டி எங்க இருக்கு, நாம இருக்கிற புக்கிங் பண்ற ஏரியால வண்டி இருக்கா இல்லையான்றது கஸ்டமரால கூட கண்டுபிடிக்க முடியல. அவங்க அக்செப்ட் பண்ணி கொடுக்கறது தானே, இவங்க லாஸ்ட் டைம் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. கஸ்டமர் திருப்பியும் பழைய ப்ராப்ளத்தையே பார்த்துட்டு இருந்தாங்க. இதெல்லாம் எப்படியாவது சேஞ்ச் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஆண்ட்ராய்டு போன் எல்லாம் ஒரு 2012 2013 எல்லாம் ஆண்ட்ராய்டு போன் எல்லாம் நிறைய வர ஆரம்பிச்சுது. சின்ன ஆண்ட்ராய்டு போன்ஸ் எல்லாம் அதெல்லாம் வர ஆரம்பிக்கும் போதுதான் புதுசா இன்னும் கம்பெனிஸ் உள்ள வர ஆரம்பிச்சுது. டெல்லி பேஸ்ட் கம்பெனிஸ், மும்பை பேஸ்ட் கம்பெனிஸ் எல்லாம் வந்தாங்க. அதுங்க பெருசா ஒன்றும் ஓடலை. அவங்களால நம்ம லோக்கல்ல அவங்க கண்ட்ரோல் பண்ணி ஓட்ட முடியல, பொலிட்டிக்ஸா என்னன்னு தெரியல, அவங்களால ரொம்ப எடுத்து ஓட்ட முடியல. சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் தானே, அதனால அவங்களால பெரிய அளவுக்கு பணம் இறக்க முடியாதனால அவங்களாலாம் பெருசா எல்லாம் ஓட்ட முடியல. அவங்களும் கொஞ்சம் பழையபடி இவங்க பண்ண மாதிரியே பண்ண ஆரம்பிச்சாங்க. டாக்ஸி பிசினஸ் கொஞ்சம் மந்தமா தான் போயிட்டு இருந்தது. சம்பாதிக்கிறவங்க சம்பாதிச்சுட்டு தான் இருந்தாங்க. ஏன்னா யார் சம்பாதிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா நிறைய வண்டி வச்சிருக்காங்க, குரூப் வண்டி வச்சிருக்கவங்க சம்பாதிச்சிட்டு இருந்தாங்க. அப்படி இந்த ஒரு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. டிரைவர்ஸுக்கு ஒரு கரெக்டான ஒரு மைண்ட் செட்ல அவங்களால ஓட்ட முடியல, கஸ்டமருக்கு வண்டி கிடைக்கல, கஸ்டமருக்கு ஃப்ரீயா தெரியல வண்டி எவ்வளவு இருக்கு, ஃபேர் இது வாங்குறது கரெக்டான ஃபேர் தானா, இல்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கும், நம்ம இருக்கிற ஏரியாவில இருந்து எவ்வளவு தூரத்துல வண்டி வரும் அப்படின்றதெல்லாம் மக்களுக்கு தெரியாமலே கஸ்டமரும் புக் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா. இந்த பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கும்போது தான் 2013 பாத்தீங்கன்னா ஓலா ஊபரும் உள்ள வருது சென்னைக்குள்ள.
அப்போ அவங்க அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி கஸ்டமருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அத்தனையும் அவங்க கம்ப்ளீட்டா சால்வ் பண்ற மாதிரி கஸ்டமரை பிடிச்சிட்டாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா கஸ்டமருக்கு கண்கூட பார்க்க முடியுது. அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருந்துகிட்டு எத்தனை வண்டி இருக்கு, அவங்க வீடு எங்க இருக்கு, அவங்க அட்ரஸ் ஃபோன் பண்ணி சொல்ல தேவையில்லை. ஜிபிஎஸ் லொகேஷன் வச்சுக்கிட்டே எடுத்துக்கிறாங்க லொகேஷன். அதுக்கு இல்லாம நம்ம போக வேண்டிய லொகேஷன் நம்ம டைப் பண்ணி கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிச்சுது. கூகுள் மேப் எல்லாம் நல்ல சூப்பரா வேலை செய்ய ஆரம்பிச்சுது. அந்த டைம்ல கஸ்டமருக்கு புக் பண்ணா தெரியுது எத்தனை மினிட்ஸ்ல நம்மளுக்கு வண்டி கிடைக்கும், நம்ம ஏரியால எத்தனை வண்டி இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு கஸ்டமர் புக் பண்ணலாம். எதுல யாரும் பொலிட்டிக்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெளிப்படைத்தன்மையோட அந்த ஆப் ஒர்க் பண்றது கஸ்டமரால பார்க்க முடிஞ்சது. அதனால கஸ்டமர்ஸுக்கு புக் பண்றதுக்கு ஈஸியா இருந்தது. அவங்க எங்கேயும் அலைய தேவையில்லை. அவங்க லாஸ்ட் டைம் வரைக்கும் புக் பண்ணா கூட ஒரு 10 நிமிஷம் முன்னாடி எனக்கு திடீர்னு டாக்ஸி யூஸ் இருக்கு அப்படின்னாக்கா உடனே புக் பண்ணா வண்டி வருவான்ற நிலைமைக்கு அந்த ஆப் இருந்துச்சு. அது மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. அப்போ மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. ஆனா டாக்ஸி டிரைவர்ஸை உள்ள கொண்டு வரணுமே அப்படின்றது இவங்களுக்கு கொஞ்சம் சவாலாக இருந்துச்சு. ஏன்னா பரம்பராகதமா ஓட்டிட்டு இருக்கிற டாக்ஸி கம்பெனிக்காரங்க இதெல்லாம் எதிர்த்தாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இவங்க இன்சென்டிவ்ஸ், அந்த டைம்ல நிறைய டிராவல்ஸ் டாக்ஸி கம்பெனிஸ் தான் ஓடிட்டு இருந்தது. அவங்க என்ன பண்ணாங்க, இவங்க கிட்ட இருந்து இந்த டிரைவர்ஸை பிடிச்சாதானே நம்ம பிசினஸ் டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. அப்போ இன்சென்டிவ்ஸ் அதிகமாக கொடுத்தாங்க. ஒரு நாளைக்கு 4000 5000 ரூபாய் இன்சென்டிவ் எல்லாம் கொடுத்தாங்க. 3000 4000 அந்த மாதிரி எல்லாம் இன்சென்டிவ்ஸ் கொடுத்தாங்க. 10 ட்ரிப் எடுக்கணும், 8 ட்ரிப் எடுத்தா 5000 4000 3000 அந்த மாதிரி எல்லாம் கொடுத்தாங்க. 5 ட்ரிப் எடுத்தா 2700 அந்த மாதிரி கொடுத்தாங்க. ஆனா 5 ட்ரிப்ன்றது தூரமா இருக்கும். பக்கத்துல இருக்காது. 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கலாம். நீங்க போய் எம்டி அடிச்சு எடுத்தா கூட உங்களுக்கு நஷ்டமா இருந்தா கூட கவலை இல்லை. ஏன்னா அவங்க மீதி அமௌண்ட் போடுவாங்க. நம்ம அந்த 5 புக்கிங் ஓட்டி 1000 ரூபாய் 1500 ரூபாய் ஓட்டினா கூட மீதி அமௌண்ட் அவங்க போட்டு உங்களுக்கு 2500 ரூபாய் என்ன இன்சென்டிவ் ஸ்கீம் கொடுத்தாங்களோ அது கொடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த டிராவல்ஸ் கம்பெனியில் ஓட்டுறவங்க, அது மாதிரி கால் டாக்ஸியில் ஓட்டினவங்க எல்லாருமே இந்த ஊபர்லயும் ஓலாலையும் போய் சேர ஆரம்பிச்சாங்க. அப்போ நல்லதா இருந்துச்சு. நிறைய இன்சென்டிவ் வருதுன்னு சொல்லிட்டு நிறைய லாபம் பார்க்க ஆரம்பிச்சாங்க. 2014 2015 அந்த 16 டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய லாபம் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதனால என்ன பண்ணாங்க, நிறைய பேர் வாய் வழியா சொல்லி டெக்னாலஜி வயசா இது சூப்பரா இருக்குன்றது நம்மளுக்கும் தெரியுது, டிரைவருக்கும் தெரியுது, கஸ்டமர்ஸுக்கும் தெரியுது. அப்படி இருக்கும்போது பல டாக்ஸி கம்பெனிங்க அழிஞ்சு போயிட்டாங்க, டிராவல்ஸுங்க அழிஞ்சு போயிட்டாங்க. ஐடி கம்பெனி எல்லாம் நல்ல பீக்ல போயிட்டு இருந்தது. நிறைய பேருக்கு வண்டி தேவைப்பட்டது. பிசினஸ் எல்லாம் நிறைய டெவலப் ஆயிடுச்சு. வளர்ந்துகிட்டே போற சென்னைக்கு டாக்ஸியோட தேவை அதிகமாயிட்டே போயிடுச்சு. இப்போ டாக்ஸி கம்பெனிங்க எல்லாமே எல்லா டாக்ஸியுமே வந்துட்டு இந்த ஓலா ஊபர் போன்ற கம்பெனிகள்ல வந்துட்டு ஜாயின் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஐடி கம்பெனில வேலை செய்யறவங்க எல்லாம் வேலை விட்டுட்டு கூட வண்டி வாங்கி போட்டு ஓட்ட ஆரம்பிச்சாங்க. நல்ல பீக்ல போயிட்டு இருந்தது. அப்போதான் 2019 லாஸ்ட்ல கொரோனான்னு வந்துடுச்சு. கொரோனா வந்ததும் எல்லாமே அடி வாங்கிடுச்சு. கடன் வாங்கி போட்டவங்க, வேலை விட்டு இங்க வந்தவங்க எல்லாருக்குமே வாழ்க்கையில ரொம்பவே பெரிய அடி வந்துச்சு. அந்த டைம்ல டாக்ஸி ஃபீல்டுன்னு இல்லை, எல்லா ஃபீல்டுமே அடி வாங்கி போயிடுச்சு. அதெல்லாம் கொஞ்சம் கொரோனா கிளியர் ஆகிறதுக்கு 2 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா. 2 வருஷத்துல டாக்ஸி ஃபீல்டு இருக்கிறவங்க நிறைய பேர் அழிஞ்சாங்க. டியூ வாங்கி வண்டி போட்டவங்க எல்லாமே நஷ்டம். பெரிய பெரிய கம்பெனிக்கு காரங்களுக்கு எல்லாருக்குமே நஷ்டமா இருந்துச்சு. அந்தந்த டைம்ல சில டாக்ஸி கம்பெனிங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படிலாம் கஷ்டப்பட்டு ஓட்டி இப்போ டாக்ஸி ஓட்டுறது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த கஷ்டமும் இல்லாம நம்ம ஒரு என்ன சொல்றது, இந்த அப்ளிகேஷன் முன்ன 2014 15 இருந்த அப்ளிகேஷன் கிடையாது இப்போ இருக்கிறது. அதே அப்ளிகேஷன் தான் அப்டேஷன் பண்ணி இப்போ நம்மளுக்கு ரொம்பவும் ஈஸியா யூஸ் பண்ணக்கூடிய அளவுல டெக்னாலஜி. முன்னாடி 2012 2G தான் இருந்துச்சு. இப்போ 4G 5G வந்துருச்சு இல்லையா. 5G வரும்போது டெக்னாலஜி வைஸ் நிறைய கம்பெனிங்க உள்ள வந்துருச்சு. ஏன்னா இப்போ யாரு வேணாலும் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிக்கலாம்ன்ற நிலைமைக்கு வந்துருக்கு இந்த டெக்னாலஜியால. அந்த 5G யூஸ் பண்ணி டாக்ஸி கம்பெனிஸ் நிறைய பேர் உள்ள வந்துட்டாங்க. பைக் டாக்ஸி வந்தாங்க. இப்போ எல்லாமே ஆட்டோஸ் உள்ள வந்துச்சு, பைக் டாக்ஸி வந்துச்சு, ஃபுட் டெலிவரி எல்லாமே அப்ளிகேஷன் மூலமா தான் வந்துருக்கு. இப்போ தற்காலிகமா நம்ம வண்டி ஓட்டக்கூடியவங்களோட நிலைமை என்ன பாத்தீங்கன்னா 4-5 அப்ளிகேஷன் வச்சிருப்பாங்க. நம்மளுக்கு யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால நம்ம 4-5 அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நம்ம வண்டி ஓட்டுறோம். இதுல கிடைக்கலன்னா அதுல எடுத்து ஓட்டுறோம், அதுல கிடைக்கலன்னா இன்னொரு இடத்துல ஓட்டுறோம். இப்படி ஓட்டிட்டு நம்ம சம்பாதிக்கலான்ற நிலைமைக்கு இப்படி வந்துடுச்சு. இதுல என்ன ஒரு பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கோர் கஸ்டமர்ஸ் இல்லாம போயிடுது. முன்னாடி எல்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கஸ்டமர் பேஸ் இருக்கும். அவங்க டியூட்டி தரலனாலும் நம்ம செல்ஃப் டியூட்டி எடுத்து ஓட்டிக்கலான்ற நிலைமையில இருந்தது. இப்போ நம்மளுக்கு ஈஸியா புக்கிங் வெளியே கிடைக்கும் போது நம்மளுக்கு இந்த கோர் கஸ்டமர் தேவையில்லையா அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. அந்த மாதிரி நினைக்கிறதுனால இப்ப புதுசா இருக்கிறவங்களுக்கு இந்த டாக்ஸி கம்பெனில இருந்து புக்கிங் வரலன்னாக்கா
உங்களோட நிலைமை கொஞ்சம் கஷ்டமா தான் போகும். அதனால நீங்க உங்களுக்கு கோர் கஸ்டமர் பேஸ் கஸ்டமரை பிடிச்சு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஓட்ட பழகுங்க. ஏன்னா இந்த டாக்ஸி ஆப் எல்லாம் ஒர்க் ஆகலைன்னாலும் நம்ம பிழைக்கணும் இல்லையா? ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஃபீல்டுக்கு வரலான்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. புதுசா வரவங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு தான் ஈஸியா இருக்கு. இந்த ஆப் திடீர்னு வேலை செய்யல, இந்த ஆப் எல்லாம் திடீர்னு யூஸ் பண்ண முடியாது அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்றது கூட ஒரு யோசிச்சு இதுதான் நம்ம முடிவு எடுக்கணும். இப்படிதான் டாக்ஸி நிலைமை முன்னாடி இருந்ததும் இப்ப இருக்கிறவங்களோட நிலைமை ரொம்ப மோசமா தான் இருக்கு. ஏன்னா ஃபேர் 10-15 வருஷம் முன்னாடி இருந்ததை விட ஃபேர் இப்போ கம்மி தான். ஆனா அது ஏன்னாக்கா ஃபேர் கம்மி, ஆனா ஓட்டம் அதிகம், சவாரி அதிகம். முன்னாடி எல்லாம் 10 புக்கிங் எடுக்கிறதுக்குனாக்கா 15 மணி நேரம் 20 மணி நேரம் உட்காந்து இருக்கணும், வந்தாதான் வரும் 10 புக்கிங் எல்லாம். ஆனா அப்ப ஃபேர் அதிகமா இருந்துச்சு. இப்போ அப்பெல்லாம் 100 கிலோமீட்டர் ஓட்டினாலுமே நீங்க 3000 ரூபாய் ஓட்டலாம். இப்ப பாத்தீங்கன்னா 3000 ஓட்டணும்னாக்கா 200 கிலோமீட்டர் ஓட்ட வேண்டியது இருக்கு, 200 கிலோமீட்டர் ஓட்ட வேண்டியது இருக்கு இல்லையா? அப்ப புக்கிங்ஸ் அதிகமா இருக்கு, ஏர்னிங்ஸ் கம்மியா இருக்கு. அப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நஷ்டம் தான் நினைச்சா வருமானம் கம்மி, நம்ம செலவு பண்ண வேண்டிய பைசா அதிகமா வருது, டைமும் பைசாவும் அதிகமா வரும். நம்மளுக்கு நிக்கக்கூடிய அமௌண்ட் கம்மியா தான் வரும். அதுதான் இப்போ இருக்கிற டிரைவருங்களோட நிலைமை. இது போக போக ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்போவே நம்மளுக்கு சிஎன்ஜி வந்துடுச்சு, பெட்ரோல் டீசல் எல்லாமே அடி வாங்கிட்டு இருக்கு, சிஎன்ஜி வந்திருக்கு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் கார்ஸ் இப்ப நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. எலக்ட்ரிக் கார் வந்துச்சுன்னாக்கா இன்னும் நம்மளோட நிலைமை மோசமா போயிடும். நம்ம திருப்பி எலக்ட்ரிக் கார் வாங்க வேண்டி இருக்கும், அதுக்கு ரேட் அதிகம். எலக்ட்ரிக் கார் வந்துச்சுன்னாக்கா இன்னும் ஃபேரும் கம்மியாகும். நம்மளுக்கு செலவு விலைவாசி ஏறிட்டு தான் போகும், ஃபேர் கம்மியா இருக்கும். அப்படின்னாக்கா நம்ம எப்படி பொழைக்கிறதுன்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் எலக்ட்ரிக் காரும் வந்துச்சு அப்படின்னாக்கா இன்னும் டெக்னாலஜி வளர்ந்து போயிட்டே இருக்கும். ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஆயிடுச்சுனாக்கா இப்போ ஏஐ எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஏஐ மூலமா டிரான்ஸ்போர்டேஷன் நிறைய கண்ட்ரீஸ்ல எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ துபாய், யூஎஸ், ஜெர்மனில எல்லாம் பாத்தீங்கன்னா ஏஐ யூஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு காரெல்லாம் ஓட்டுறாங்க. அதாவது இப்போ வர ஹைடெக் கார்கள்ல நார்மல் ஹை எண்ட் கார்ல இருக்கு இல்லையா, பென்ஸ், BMW, ஜாகுவார், அதுல எல்லாம் ஆட்டோ பைலட்னு சிஸ்டம் இருக்கு இல்லையா? அந்த ஆட்டோ பைலட் யூஸ் பண்ணியே டாக்ஸியை ஓட்ட ஆரம்பிச்சாங்க அப்படின்னு வச்சுங்களேன். அப்போ டிரைவர் தேவையில்லையா? டிரைவரே இல்லாம டாக்ஸி ஓடும். அந்த மாதிரி நிலைமையும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அது கூடிய சீக்கிரம் வராது, எப்படி ஒரு 10 வருஷமாச்சும் நம்ம தாக்கு பிடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கலாம். 10 வருஷத்துக்கு அப்புறம் டிரைவர் இல்லாம வண்டி டாக்ஸி ஓடும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டிரைவர் இல்லாம டாக்ஸி ஓட்டணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா நம்ம மக்கள் ரோட்ல வண்டி எப்படி ஓட்டுவாங்கன்றது நம்மளுக்கு தெரியும் இல்லையா? அதையெல்லாம் முதல்ல கிளியர் பண்ணியாச்சுன்னா தான் அந்த மாதிரி ஒரு நிலைமையே வரும். அதனால நம்ம அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் பயப்பட தேவையில்லை. ஏன்னா நம்ம மக்களை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி இந்த ரூல்ஸ் எல்லாம், டிராபிக் ரூல் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணி ஓட்டுறதுக்கு கொஞ்சம் டைம் இல்லை. 10ன்றது 50 வருஷம் ஆனாலும் பண்ண முடியாதுன்றது நம்மளுக்கு தெரியும். வெளிநாட்டுல ஏன் பண்றாங்கன்னாக்கா அங்க மக்கள் தொகை கம்மி, ரூல்ஸ் ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. ரூல்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய மக்களும் அது பண்ணக்கூடிய போலீஸ்காரங்களும் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் எல்லாம் ஸ்ட்ரிக்டா இருக்கிறதுனால அவங்க ஃபாலோ பண்ணி கரெக்டான ஒரு ப்ரொசீஜர் போகும். அப்போ பைலட் இல்லாத டிரைவர் இல்லாத வண்டி அமிச்சா கூட வண்டி கரெக்டா போய் ஃபாலோ பண்ணிட்டு வரும். நம்ம ஊர்ல அப்படி பண்ண முடியாது. போயிட்டு இருக்கும்போது ஆட்டோக்காரங்க குறுக்க வருவாங்க, சைக்கிள்காரங்க குறுக்க வருவாங்க, பைக்காரங்க குறுக்க வருவாங்க, போலீஸ்காரங்க நிப்பாட்டுவாங்க. இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கும்போது ஆட்டோ பைலட்னாக்கா பைத்தியம் பிடிச்சு வெடிச்சிடும். அதனால நம்ம அதை பத்தி பயப்பட தேவையில்லை. அதெல்லாம் ரொம்ப வருஷம் ஆகும். டாக்ஸி ஃபீல்டு மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமா அப்கிரேட் பண்ணி நம்மளும் மாறிட்டோம்னாக்கா நம்மளுக்கு பிரச்சனையே இருக்காது. வரதை பார்த்துக்கலாம் அப்படின்ற நினைச்சிட்டு தான் நம்ம ஓட்டிக்கணும். முன்னாடி இருந்ததை விட நம்மளுக்கு எவ்வளவு வசதிகள் வந்து போச்சு. அதனால நம்ம பழைய விஷயங்கள் நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இதில் அப்டேட் பண்ணேன். ஒன்றும் பயப்படாம இறங்குங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.